ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எள்ளுருண்டை செய்யுதுன்னு சின்னதாக ஒரு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் என் வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி எள்ளுருண்டை செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு எள்ளுருண்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு காமிச்சிடுறேன். நான் இந்த கப்பில் தான் அளவு எடுக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் இந்த கப்பில் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் அளவு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு வேர்க்கடலை, அதே கப்பில் ஒரு கப்பு கருப்பு எள்ளு நல்லா சுத்தமாக கழுவி காய வச்சு எடுத்துருக்கிறேன். இதையும் ஒரே கப் எடுத்துருக்கிறேன். ஒரு கப் வேர்க்கடலையும் அதே கப்பில் ஒரு கப் எள்ளு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 கப்பு ஆரிய மாவு எடுத்துக்கிறேன். ரெண்டு கப் ஆரிய மாவு, 2 கப் துருவின வெல்லம் எடுத்துக்கலாம். நம்ம என்ன ஸ்வீட் செஞ்சாலையும் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம மாவு உப்பு சேர்த்துறோம் இல்லையா, நல்லா கலக்கிடலாம். கலக்கிட்டு நம்ம இது ரொட்டி மாதிரி தட்டிக்குவோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிடலாம். நான் மாம்பழ தண்ணி தான், அதாவது சுடு தண்ணி இல்லை, ரெகுலர் தண்ணி யூஸ் பண்ணி நம்ம ரொட்டி தட்டுற பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். பாருங்கள், நம்ம மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு நம்ம ரொட்டி தட்டினா இலக்கணம் இருக்கணும். இப்படி தட்டினா தட்டுற மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். இது சைடில் இருக்கட்டும். நம்ம பாண்டில் வச்சுக்கலாம். பாண்டில் நல்லா சூடேறினோடனே ஃபஸ்ட்டு எள்ளு வறுக்கும்போது ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடுங்கம்மா. ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா ஒரு புறம் தீஞ்சிரும், ஒரு பக்கம் வறுபடாது. அதனால் ஸ்லோவாக வச்சு நல்லா வறுத்துக்கலாம். பொரியணும் நம்மளுக்கு எள்ளு, அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு எள்ளை சவுண்டு விட ஆரம்பிக்குது. நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா தீஞ்சிரும், எள்ளுருண்டை சாப்பிட முடியாது. அதனால் பதமாக வறுத்து எடுத்துக்கோங்க. தெரியலனா வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என் பாட்டி இந்த மாதிரி கொஞ்சமெல்லாம் செய்யாது, நிறையா செய்வாங்க. ஏன்னா அவங்க பிக் ஃபேமிலி. எங்கள் அப்பா கூட பிறந்தது ஜென்ஸு 3 பேர், லேடிஸு 6 பேர், 9 பேர். அப்போ எவ்வளோ பெரிய பிக் ஃபேமிலின்னு நினச்சி பாருங்களேன். எங்கள் பாட்டி எவ்வளோ இடிக்குவாங்க தெரியுமா. பல ஸ்மால் ஃபேமிலி ஆயிடுச்சு எல்லாருதும். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு பாருங்கள், பொரியிற சவுண்டு கேட்கும். பாருங்கள், எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எள்ளை எடுத்துடலாம். கருகிருச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. எனக்கு எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. பெருசாக இருக்குது பாருங்கள் வறுத்தது. எள்ளு ரெடி. அடுத்தது அதே பாண்டில் நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வழக்கம் போல் வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இதை நம்ம தோல் நீக்கிக்கணும். வேர்க்கடலை அவ்வளோதான், நம்ம வழக்கம் போல் வறுக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். இதுக்கு ஸ்லோவில் தான் இருக்கணுன்றதில்லை, நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வேர்க்கடலையே சவுண்டு விடுது, டப் டப் பட் பட்ட பட்ட பட்டான்னு. நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இது எதுவுமே திரும்பவும் நம்ம வேக வைக்க போகிறதில்ல. அதனால் இந்த வேர்க்கடலுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பச்சை வாசனையோடு நம்ம வறுத்துங்கன்னா அந்த எள்ளுருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம எதை வறுத்தாலையும் கரெக்டாக பக்குவமாக வறுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட ஐடியா கேட்டுக்கோங்க. இது வேர்க்கடலை நல்லா வறுபடட்டும். படப்படா எப்படி வெடிக்குது பாருங்கள். எள்ளும் அந்த மாதிரி தான் வெடிச்சிருக்கு. இப்போ இது வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். அடுத்தது வேர்க்கடலை சைடில் ஆற வச்சுருக்கிறேன். நம்ம அதை அப்புறமா ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம மாவு பிசுக்கணுங்க இல்லையா, ராகி மாவு, அதை நல்லா ரொட்டி தட்டிக்கலாம்.
கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு இடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை சப்போஸ் நீங்கள் மிக்சியில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அது புட்டு விடுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நிறையாவும் சுட வேண்டியது இருக்குது. நம்ம மெலிசாக எவ்வளோ நேரம் உட்காந்து சுட முடியும்? அதனால் நம்ம கொஞ்சம் தப்பமாகவே எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். நம்மளுக்கு மூடி விட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகும். அதனால் நான் மூடி வச்சுக்கினேன். உங்கள் ஆப்ஷன் நீங்கள் எப்படினாலும் செய்யலாம். நல்லா வேக வைங்க. இது வேக வைக்காத விட்டிங்கன்னா அதாவது சீக்கிரம் கெட்டுடும். நம்ம எல்லாமே சரியான பதத்தில் வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் கெடாது, சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும். நல்லா திருப்பிட்டு வேக வச்சுக்கலாம். மெயின் நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் செல்வி அக்கா தான் சொல்லி கொடுத்துச்சு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சேன்னு சொல்லிடாதீங்க. நல்லா வேக வச்சு செய்யுங்க. நம்ம வீடியோக்கோசரம் கொஞ்சம் நாங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணி தான் எடுக்க வேண்டியது வரும். நம்ம அவ்வளோ லாங்காக போட முடியாது இல்லைங்களா? அதனால் எவ்வளோ நேரம் வேவுதுன்றதை நம்ம அவ்வளோ நேரம் வீடியோ எடுக்க முடியாது. இது ஒரு ரொட்டிக்கு குறைஞ்சபட்சம் 7லேருந்து 8 நிமிஷமாவது நம்ம வேக வச்சிங்கன்னா தான் நல்லா வேகும். ஏன்னா நம்ம இது வந்து பாருங்கள் தடியமாக போட்டிருக்குறோங்க. அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு இந்த பதம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ரொட்டி அடிக்கடிக்க செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு அதனுடைய இது வெந்த உடனே மெத்தட் எப்படின்றது தெரிஞ்சிடும். தெரியாதவங்களுக்கு பிகினர்ஸுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த ரொட்டி வெந்துருச்சு. இதை எடுத்து நல்லா ஆற வைக்கலாம். நம்ம பிஸ்கன மாவு போல் இது போல் நல்லா தட்டிட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போடலைன்னா இந்த தவா நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். மூடி விடலாம். நல்லா வேகட்டும். நம்ம செய்கிற ரொட்டி ஃபுல்லாக புட்டுக்கலாம். குட்டி குட்டியாக புட்டு விட்டுக்கலாம். அப்போ தான் உரலில் இடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மிக்ஸியில் செய்யறதா இருந்தாலும் செய்யுங்க. உரலில் செய்யணுன்னு ஒன்றும் இல்லை. எனக்கு வேலை எதுவும் இல்லை, உட்காந்து இடிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணின்னுக்கிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிறதா இருந்தாலே பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புட்டு விட்டுக்கலாம். சின்னசாக பாருங்கள். நம்ம சுட்ட ரொட்டி ஃபுல்லாக இந்த மாதிரி புட்டு விட்டாச்சு. இடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வேர்க்கடலையும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க போய் இடிக்கலாம். வெல்லமும் ரெடி. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் இவங்க ஸ்வீட் செஞ்சுட்டு வெல்லத்தை கண்ணிலேயே காட்டலன்னு நிறைய பேர் நினைக்குவீங்க. இப்போ தான் வெல்லத்தை காட்டுறேன். இடிக்கலாம் வாங்க போய். உரல்ல லங்கு புகு டங்கு புகு டங்கு புகுன்னு உரல்ல சத்தம் வருதா உலக்கில சத்தம் வருதான்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, நம்ம புட்டு வச்சிருக்கிற ராகி ரொட்டி உரல்ல போட்டுங்க. ஃபஸ்ட்டு எங்கள் மம்மி ஸ்டார்ட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மம்மியை காமிக்கிறேன். அப்புறமா நானே. அம்மா முக்கி இடிக்கிறவங்களுக்கு 3 உண்டையா, எட்டி பார்க்குறவங்களுக்கு 7 உண்டையாம். பழமொழியே இருக்குது. உனக்கு எத்தனை உண்டை வேணும்னு சொல்லுமா. இப்படிதான் எள்ளுண்டைக்கு இடிக்குவோங்க. இதுதான் எங்கள் மம்மி சைடில் எட்டி பார்க்குது. அதுக்கு 7 உண்டை வேணும்னு எட்டி பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா எப்படி இடிக்கிறாங்க பாரு. சவுண்டு எப்படி வருது பாருங்க. அப்படிதான் இடிக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ரொட்டி இடித்து எடுத்துக்கலாம். பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளு கடலக்கொட்டை எல்லாமே இடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இடிக்கிறதுக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இடிச்சிக்கலாம். வடிவேல் சொல்லுது, கவுண்டமணி சார் சொல்லுது, உலக்கில சத்தம் வருதா ஒரு சத்தம் வருதா. செந்தில் சார் டவுட் கிளியர் பண்ணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா இடிச்சாச்சு. இதை இப்படியே கொஞ்சம்
சைடில் அள்ளி வச்சிடலாம். வச்சுட்டு நம்மளுடைய கடலக்கொட்டையும் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து வைக்கிறதா இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலையே வறுத்த வேர்க்கடலை, நம்ம வறுத்து வச்சிருக்கிற எள்ளு, இப்போ இதை இடிக்க போகிறேன். இதை நல்லா கொஞ்சம் மெதுவாக இடிங்க, வெளியே சிதறும். அதனால் நல்லா கொஞ்சம் பார்த்து மெதுவாக இடிங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க, வெளியே சிதறும். இடிக்க இடிக்க வாசனை சூப்பராக வருது. என்னங்க போய் மிக்சியில் கறக்கறதுன்னு சுற்றி நம்ம எள்ளுண்டை சாப்பிட்றது. ஒரு முறை இப்படி இடிச்சு தான் சாப்பிட்டு பாருங்களேன். இடிக்கும் போதே பக்கத்துட்டார்களாம் வாசனை போயிருமோ, அந்த அளவுக்கு வாசனை வருது. இன்னும் வெள்ளமே சேர்த்துல, ஸ்டாப் பண்ணிட்டியா, வெள்ளமே சேர்த்துல, ஆனாலும் வாசனை எள்ளுண்ட வாசனை வந்துருச்சு. ரொம்ப நாளாச்சு இந்த வாசனை பிடிச்சி. நல்லா இடிக்கலாம், கொடுக்குறவங்களாம் விரும்பி சாப்பிடணும், இன்னொரு நாளைக்கு கேட்கணும். பாருங்க, நம்மளுக்கு எள்ளு ஓரளவுக்கு நல்லா இடிச்சாச்சு. கடலக்கொட்டை கொஞ்சம் அப்படி இப்படி முழுசாக இருக்கணும். இந்த டைமில் வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு பக்கம் ஒரு ஆளை இப்படி இப்படி தள்ளி விடுறதுக்கு ஒரு ஆளை உட்கார வச்சுக்கணும். தேவைக்கு ஏற்ப வெல்லம் சேர்த்தியாச்சு. கரண்டியில் தள்ளுப்பா. அம்மா கொஞ்சம் பார்த்துமா, புள்ள அனுபவம் கம்மி, கை பத்திரமா. கை பிரச்சனை நீ தான் செலவு பார்க்கணும். எள்ளுண்டு அடிக்கிறவங்க செலவு பார்த்துக்கணும். போதும் அம்மா, கொஞ்சம் நோண்டி விடுமா இன்னொரு வாட்டி. போட ஒரு கிண்டி அடியிலெல்லாம் உக்காஞ்சிக்கும். அதனால நல்லா கிளறி விட்டு இடிக்கணும். ஒரு பாத்திரம் கொடுப்போம், சிந்து இது கொஞ்சம் அள்ளி வச்சிடலாம். ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸ்ட்ராங்காக ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுங்க, இல்லைன்னா யாருக்கு எள்ளுண்டு கொடுக்க மாட்டேன். எத்தனை பேருக்கு இந்த இடிச்ச எள்ளுண்டை சாப்பிட்ட அனுபவங்குதோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வியூவர்ஸே ஏற மாட்டேங்குது. இதெல்லாம் பாரம்பரிய உணவு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இடித்து போடுறேன். கொஞ்சம் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் உங்கள் ஃபேமிலி இல்லையா? அம்மா பிடிச்சிக்கிச்சு. இப்படி லாக் ஆச்சுன்னா நம்மளுக்கு உண்டை பிடிக்க ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். உண்டை பிடிச்சி காமிக்கிற பாருங்க. பாருங்க கீழே நம்மளுக்கு இப்போ உண்டை கரெக்டாக இருக்கா? உண்டை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எல்லாம் உண்டை பிடிச்சி எடுத்துடலாம். ஆன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாயிட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு லைக் பட்டன் அமுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, முதல்லேருந்து ஏட்டு ஜட்டு வலி இடிச்சு டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு 4 உருண்டை எடுத்துக்கிட்டு தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க போகிறேன். இடிக்கலாமா? டன் டன் டன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் உண்டை பிடிக்க வேண்டியது தான்.
ரெடி ஆயிருச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வாங்க, எல்லோ ரெண்டா பிடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் வேலை அதிகம்தான். உங்களுக்கு சிரமம் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் சேர்த்திக்கோங்க. நான் உரலில் செய்யணும்னு ஆசைப்பட்டு செஞ்சுருக்கிறேன். எப்பவுமே உரல் சமையலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடிக்க சமைக்குவேன். அங்கே எல்லாரும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லண்டை ரெடி. எண்ணெயை சேர்த்தி எல்லண்டை ரெடி. எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. ஷேர் பண்ணி சாப்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.